ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் தூள் வறுக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு காலமை சாப்பாடு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசைமா இட்லிமா அரைச்சி வச்சோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிமா தோசைமா அரைச்சி வச்சா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் தெரியுமா. நினைச்சிருந்தேன்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு இட்லியை சுட்டு கொடுத்தாச்சா, இல்லையா ஒரு தோசையை சுட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா தோசை தான் சுடுறேன். முட்டை தோசையை சுட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், அதை அங்கால அடுப்பில் சூடு காட்டியாச்சு. நல்லா சூடு காட்டி கொண்டு இருக்கேன்னா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் அதோட ஒரு நார்மல் தோசையை சுட்டு கொடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. இதோட இந்த தோசையோட இந்த கறியை சூடு காட்டிட்டு தொட்டு சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நாங்கள் சாப்பிட்டோம். பழங்கறிக்கண்டே ஒரு தனி சுவை இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அது பானோட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லுங்கள், சோறு பழஞ்சோரோட குழச்சி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லையா இல்லாட்டிக்கு இந்த இட்லி தோசைகளுக்கு செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் சூப்பராக சாப்பிட்டோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டேட்டா.